நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பயணம் குறித்து விமர்சித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டின் எந்த உரிமையை பெற பாஜகவுடன் கூட்டணி வைத்தீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமியை அவர் வினவியுள்ளார். ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று பேசிய பழனிசாமி வெள்ளை கொடியை அல்ல காவி கொடியை ஏந்தி கொண்டு போய் கூட்டணி அமைத்ததாக அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் நியாயமான கோரிக்கைகளுக்கு டெல்லி செல்லாத நீங்கள் உங்கள் மகன் மிதுனுக்காகத்தானே அமித்ஷாவை போய் பார்த்தீர்கள் என்றும் ரெய்டில் குடும்பம் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தானே பாஜகவோடு கூட்டணி வைத்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஜனவரி 12ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறியுள்ள ரகுபதி அன்று முதல் கைது காய்ச்சலில் பயந்து வெள்ளை கொடிக்கு வேலை கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தான் செல்கிறார், ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா வீட்டுக்கு அல்ல என்ற அடிப்படை கூட தெரியாதவர் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் என்பது சாபக்கேடு என்று ரகுபதி சாடி உள்ளார். நீட், உதய்மின் திட்டம், 3 வேளாண் சட்டங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் குடியுரிமை சட்டம் போன்றவற்றிற்கு ஆதரவளித்து துரோகம் செய்தவர் பழனிசாமி என்றும் அவர் திமுகவை பார்த்து குற்றம் சொல்ல எந்த தகுதியும் இல்லை என்றும் ரகுபதி கூறியுள்ளார். பழனிசாமியின் அபத்தங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு நாளும் வெற்றியடையாது என்று கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி மக்களுக்கு உண்மைகள் தெரிந்ததால்தான் 10 தோல்விகளை பழனிசாமிக்கு கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.